أتى أمر الله فلا تستعجلوه سبحانه وتعالى عما يشركون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவன் எச்சரிக்கையும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மாவுரை ஆரம்பித்தோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவது என்னவென்று சொன்னால், நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மை சிறந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மனிதர்களின் ஆசையாகும். அப்படி ஆசை வைக்கக்கூடிய நாம் மற்றவர்கள் நம்மை விரும்ப வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் நம்மளை சிறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதரும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவர்கள் திருமறை குர்ஆனை எடுத்து நாம் திரட்டுகிற போது இறைவன் மிக பிரதானமாக 2 செய்திகளை சொல்கிறார். முதல் செய்தி, உங்களை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறார், இந்த அகிலத்தை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறார், அந்த ஒரே ஒரு இறைவனுக்கு நீங்கள் வினை கற்பித்து விடாதீர்கள். இதுதான் திருமறை குர்ஆனில் சொல்கிற மிக பிரதானமான ஒரு செய்தி. அடுத்து சொல்கிற மிக பிரதானமான ஒரு செய்தி என்னென்று சொன்னால், நீங்கள் சக மனிதர்களோடு உறவை பேணுங்கள் என்பதுதான் மிக பிரதானமான செய்தியாக திருமறை குர்ஆனில் இருக்கு. நாம் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புகிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், அந்த வாழ்க்கையை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் பிரதானமாக அதிக நன்மைகளை தரக்கூடியது சக மனிதர்களின் உறவை வேண்டும். இந்த தலைப்பில் நம்ம அடிக்கடி பேசியிருப்போம், கேட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணம் தன் தோழரோடு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு ஜனாசா கடந்து போகிறது. அப்பொழுது மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், இவர் சிறந்தவர், நல்லவர், அவரை பற்றியான நல்ல செய்திகளை சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அடுத்த சிறு நேரத்தில் இன்னொரு ஜனாசா கடந்து போகிறது. அப்பொழுது மக்கள் எல்லாம் பேசுகிறார், அவரை பற்றி தவறாக, அதாவது கெட்டவர் என்று தீயவர் என்பதாக பேசுகிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ப நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஜனாஸா போறப்ப வசனம் சொன்னீங்க, 2வது ஜனாஸா போறப்ப வசனம் சொன்னீங்க, என்ன உறுதியாட்சி சொல்றீங்க, என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் சாட்சிகள், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் சாட்சிகள். முதல்ல போன ஒரு ஜனாஸா, அந்த அவரை பற்றி நீங்க நல்ல விஷயமா சொன்னீங்க, அவருக்கு உறுதியாயிடுச்சு, சொர்க்கம் அவருக்கு உறுதியாயிடுச்சு சொன்னேன். 2வது போன ஜனாஸா பற்றி நீங்க அவர் தீயவர் கெட்டவர் என்று சொன்னீர்கள், அவருக்கு உறுதியாயிடுச்சு, அவருக்கு நரகம் உறுதியாயிடுச்சு சொன்னார் என்று சொன்னார்.
இந்த செய்தியில நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன? ஒரு மனிதரை பார்த்து இவர் நல்லவர், இவர் சிறந்தவர் என்று சொல்வதை எதை வைத்து நாம் சொல்லுவோம்? ஒரு 5 நேரம் தொழுகிறாரு, அவரை எல்லாரும் போய் நல்லவர் நம்ம சொல்லிட மாட்டோம். ஒரு எல்லாம் நோன்பு வைக்கிறாரு, செவ்வாய் திங்கக்கிழமை வியாழக்கிழமை மாசத்துல 3 நோன்பு, சுண்ணத்தான நோன்புகள், ரமலான் நோன்பு, தஹஜ்ஜுத் தொழுகை, இப்படி ஒரு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவரை நாம் வணக்கசாலி என்று வேணால் சொல்லுவோம். ஒரு விவாதத்தோடு இறை எச்சத்தோடு இருக்கிறார் என்று வேணால் சொல்லுவோம். ஆனால் அவர் நல்லவர், சிறந்தவர் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் எப்படி ஒரு மனிதரை நல்லவர் என்று நாம் சொல்லுவோம்? அவர் சக மனிதரோடு அன்பாக, பாசமாக, நேசமாக, நம்மளுடைய மற்ற மனிதனுடைய கவலையிலே, சுக துக்கங்களிலே பங்கெடுக்கிறவர்களாக இருக்கிற போதுதான் அவருக்கு எல்லோரும் விருப்பமானவர்களாக ஆகும். அடுத்தவனுக்கு என்ன கவலை வந்தால் நமக்கு என்ன, அடுத்தவனுக்கு என்ன சிரமம் வந்தால் நமக்கு என்ன, அடுத்த எப்போது விட்டு போனால் நமக்கு என்ன என்று வாழ்கிற மனிதர்களை சிறந்தவர்கள் என்று யாரும் சொல்ல போவதில்லை, சொல்வதில்லை. அப்போ மற்றவர்களை நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்ப்போம். மற்ற மனிதரை நமக்கு பிடிப்பதற்கு காரணமாக இருப்பது என்ன? அவரிடத்தில் நிறைய சொத்து இருக்கிறது, நிறைய செல்வம் இருக்கிறது, மிகப்பெரிய வீட்டில் வாழ்ந்துருக்காரு, அதெல்லாம் நமக்கு பிடிக்குமா? இல்லை, அவர் நம்மோடு அன்பாக பேசுகிறார். நம்மள்கிட்ட என்ன கவலை, என்ன எப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏதாவது தேவை இருக்குதா என்று நம்மளிடத்தில் பாசமாக, நேசமாக நம்மளது கவலைகளை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி பேசுகிற, ஆறுதலாக பேசுகிற மனிதரைத்தான் பெரும்பாலான மனிதர்களுக்கு பிடித்திருக்கும் நல்லவர் என்று நாம் இந்த உலகத்திலே சொல்லுவோம். அப்ப சக மனிதனோடு உறவுகளை நாம் பேருவதை பற்றி இஸ்லாம் நிறைய சொல்லுவோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் ஒன்று படித்தேன். அந்த ஹதீஸ் நம்ம உள்ளத்துல ஆழமாக அந்த ஹதீஸை நீங்கள் படிக்கணும். இறுதியாக நான் சொல்றேன் ஹதீஸ். அந்த ஹதீஸை நம்ம ஆழமாக படிக்கணும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், எதை அடிப்படையாக சொல்லுகிறார்கள், நாம் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆழமாக சொல்லுகிறோம். உறவை பேருவதை பற்றி இஸ்லாம் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், நீங்கள் உறவை இணைத்து வாழுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உறவை இணைத்து வாழுங்கள் என்று சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள், மனுஷன் இந்த உலகத்துல எதுக்கு ஆசைப்படுவான்? நிறைய காசு பணம் இருக்கணும், நிறைய செல்வம் இருக்கணும், சொத்து சோகம் இருக்கணும், யாரும் விதிவிலக்கு இல்லை. இதற்கு எல்லோரும் ஆசைப்படுகிறோம். இது தவறும் இல்லை. அழகான முறையில் அல்லாஹ் அனுமதித்த வகையிலே நாம் எவ்வளவு சொத்து சோகங்களை சேகரிப்பதும் அது குற்றம் இல்லை. எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்வதும் குற்றம் இல்லை. எவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்வதும், அழகான முறையிலே சம்பாதித்து நீங்கள் எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருந்தாலும் சரி, எவ்வளவு சுகமான ஒரு இன்பமான ஒரு இடத்திலே நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, அதற்கு இஸ்லாம் செல்லவில்லை. அப்படி நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம். விசாலமான ஒரு வீடு இருக்கணும், அழகான ஒரு வீடு இருக்கணும், அல்ல சொத்து சோகங்களோட மகிழ்ச்சியோடு வாழணும், ஏராளமான செல்வங்கள் வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். நீங்கள் அப்படி ஆசைப்படுகிறீர்களா? எல்லாம் அவருடைய தேவை கேட்கிறார். அப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்களா? நீண்ட நாள் நாளைக்கே மரணம் வந்துடும், 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆச்சு, இனிமேல் வாங்க என்ன செய்யறோம், 50 வருஷம் வாழ்ந்துட்டோமே, பரவாயில்ல நாளைக்கு மூத்து வந்தா போகலாம் அப்படின்னு நம்ம யாராவது ஆசைப்படுறோமா? இல்லை. 70 வயது ஆனாலும் சரி, 80 வயது ஆனாலும் சரி, 90 வயது ஆனாலும் சரி, 95 வயதுகளே ஆனாலும் சரி, இன்னும் வாழ வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவோம். 95 வயசு ஆயிடுச்சு, நல்லாத வயசு வந்துட்டோம், இனிமேல் இந்த உலகத்துல இருந்து என்ன செய்ய போறோம், நோய்நொடியோட, சிரமத்தோட, கஷ்டத்தோட இங்க வாழ்வதோடு போய் சேர்ந்தா பரவாயில்லன்னு நினைக்கிற உள்ளங்கள் மிக குறைவு. இன்னும் வாழ வேண்டும் என்றுதான் எல்லா உள்ளங்களும் ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படுறீங்களா? நீண்ட நாள் வாழ வேண்டும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? நிறைய சொத்து செல்வங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உறவை இணைக்குவார். அல்ல ஒரு யூதர் நமக்கு உத்தரவாதம். உறவை நீங்கள் இணைத்து வாழுங்கள், அது உங்களை நீண்ட நாள் வாழ வைக்கும், சொத்து சுகங்களோடு செல்வங்களோடு உங்களை வாழ வைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி புகாரில 2067வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உறவை பேண வேண்டும் என்பதை நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம். போற போக்குல அசால்ட்டா நம்ம குறை சொல்லிட்டு போறோம். யாரோ ஒருத்தர் சொல்ற குறை, அவர்களை பற்றி, உறவுகளை பற்றியான வெறுப்பு நம் உள்ளத்திலே ஏறிவிடுகிறது.
அப்போ நம்ம வெறுப்போடு அவங்கள பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய உறவுகள் எப்படி நாம் பேசுகிறோம் என்பதை சற்று கவனமாக நம்ம சிந்தித்து பார்க்கணும். இது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் செல்வம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று உத்தரவாதத்தை நபிகள் ஸல்லல்லாஹு கொடுப்பதோடு சேர்த்து சொல்கிறார்கள். நாளை மறுமையில் உங்கள் நல்லறங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் இதைதான் விதியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய அமல்களை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே நமது அமல்கள் நல்லறங்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதனால தான் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வச்சாங்க. நோன்பு வச்சதோடு என்னுடைய பதிவேடு அல்லாஹ்விடத்திலே பதிவு வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நபிகள் நோன்பு வச்சாங்க. இப்போ நம்மளுடைய பதிவேடு அங்கே பதிவு வைக்கப்படும். அப்படி பதியப்படுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், அடியானுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், அவன் மன்னிப்பு கேட்கிறான், அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அவன் செய்த நல்லறங்களுக்கு அங்கே கூலி பதிவு செய்யப்படும், நன்மைகள் பதிவு செய்யப்படும். யாரை தவிர என்று சொன்னால் 2 பேரை தவிர மீது அத்தனை பேருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், நல்லறங்கள் அங்கீகரிக்கப்படும். யார் 2 பேர் என்று சொன்னால், யார் ஒருவன் அல்லாஹ்வுக்கு லா யுஷ்ரிகு பில்லாஹ் யார் அல்லாஹ்வுக்கு இணையை கற்பிக்கிறானோ அவனுடைய அமல்கள் நல்லறங்கள் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னொரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லா இம்ரான் கானத்து பைனஹு பைன அதீஹி சைனா. 2 சகோதரருக்கு இடையிலே பகையோடு இருக்கிறார்களே, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களை மாணவர்கள் சந்திக்கிறார்கள், ஆனால் நீங்கள் உங்களுடைய சகோதரனோடு சக மனிதர்களோடு பகையா இருக்கிறீங்க, அவனோடு பேசாமல் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களை சந்தித்து விட்டு வானவர் போகிறார். அல்லாஹ்விடத்திலே உங்கள் அமல் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த அடியான் இந்த சகோதரனோடு பகை, அவங்க 2 பேரும் பேசுறதில்லை, கோபத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய நல்லவர்கள் நல்ல அமல்கள் பாவ மன்னிப்புகள் அங்கீகரிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எதற்கு அடுத்ததாக வைக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சா உன்னுடைய பாவ மன்னிப்பு அங்கீகரிக்கப்படாது, உன் நல்லவர்கள் எத்தனை பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாது. அடுத்த செய்தி என்ன சொல்றாங்க? நீ ஒரு மனிதனோடு உன் சகோதரனோடு நீ பகையா இருக்கிற, கோபத்தோடு இருக்கிற, அவனோடு நீ பேசாமல் இருக்கிறாய். அப்படி நீ இருந்தால் திங்கட்கிழமை உன்னை பார்த்துட்டு போற வானவரை கொண்டு போய் சமர்ப்பிச்சா உன்னுடைய எந்த நீரம் தலசை தொழுதிருப்ப, நோன்பு வச்சிருந்திருப்ப, 5 நேரம் தொழுகை நிறைவேற்றி இருந்திருப்பாய். இது நல்லவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நீ சக மனிதனோடு கோபமாக இருப்பதும் உறவை துண்டித்து வாழ்வதும் உன்னுடைய அமலே அங்கீகரிக்கப்படாது என்று சொன்னார். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நான் தான தர்மங்கள் செய்கிறேன், ஆனால் என் சொந்தக்காரனோடு கோபம், என் சகோதரனோடு கோபம், என் சகோதரியோடு கோபம். இந்த விஷயத்துக்காக நான் எத்தனை பெரிய தான தர்மங்கள் செய்தாலும் சரி, எத்தனை நல்லறங்கள் செய்தாலும் சரி, அது அங்கீகரிக்கப்படாது என்று சொன்னால் நம்ம இதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சற்று கவனமாக இருக்க வேண்டும். இதை சொல்வதை நாம் பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க உறவை இணைத்து வாழுங்கள் என்று சொல்கிற போது ஒரு நபித்தோடு சொல்ற கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய உறவோடு நான் இணைத்து வாழணும்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்கள உறவாடணும்னு போறப்ப அவங்க வெட்டி வாழணும், என் உறவை ஏற்றுக்க மாட்டாங்க. எத்தனையோ இடத்துல நம்ம அப்படிலாம் அவ்வளோ தூரமாக போக தேவையில்லை. நபித்தோழர் இவர் சொல்றாரு, நான் சேர்ந்து போகணும்னு தான் நினைக்கிறேன், சேர்ந்து தான் போறேன், ஆனால் அவர்கள் உறவை துண்டித்தே வாழ்கிறார்கள். நான் எத்தனை தடவை போய் பேசினாலும் சரி, என் உறவை அவங்க துண்டிச்சுட்டே போறாங்க. அவங்களுக்கு நான் நன்மையை நாடுறேன், ஆனால் அவங்க எனக்கு கெடுதலை தான் நாடுறாங்க. இப்படிப்பட்ட சூழலிலும் நான் அந்த உறவை பேண வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ சொல்வது போல் நடந்தால், நீ சொல்றல, நீ உறவை போய் பேணுற, உறவை சேர்ந்து வாழ நீ நினைக்கிற, போய் உறவை சேர்ந்து கொள்வதற்காக என்ன முயற்சிகளும் செய்கிற, ஆனாலும் அவர்கள் உன் உறவை சேர்த்துக் கொள்ளவில்லை, துண்டிக்கிறார்கள். நீ அவர்களோடு அன்பு பாராட்டுகிறாய், ஆனால் அவர்கள் உன் மீது வெறுப்பு பாராட்டுகிறார் என்ற இந்த செய்தி
உண்மையாக இருந்தால் நீ என்ன தெரியுமா, அவர்கள் அவனுடைய வாயில் சுடு சாம்பலை வைத்து விட்டாய், சுடு சாம்பலை வைப்பது போல என்று சொல்லுவார். இந்த திருக்குறள் ஒன்று படிச்சிருக்கோம். இன்னா செய்தாரை பொறுத்தல் அவனான நிர்ணயம் செய்திருக்க. இது எப்படி ஒருத்தன் நமக்கு தீர்வு செய்யலாம், ஒருத்தன் நம்மளை வெறுக்கிறான் அல்லது ஏதோ ஒரு அநியாயம் செய்யறான். நமக்கு அநியாயம் செய்யறவனுக்கு என்ன செய்யணுமா, நீ நன்மையை செஞ்சிரு. நமக்கு அநியாயம் செஞ்சானே பழி வாங்கணும்னா என்ன செய்யணும், அவனுக்கு நம்ம ஒரு அநியாயத்தை செஞ்சிடணும். அதுதானே பழி வாங்குறது. நம்மள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னா ஏதோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப அப்போ 2000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்காமட்டோம்னா இதுதான் பழி வாங்குறது இல்லையா, அநியாயம் செய்யறது. பதிலுக்கு பதில் இதுதான் அநியாயம். ஆனால் திருக்குறள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திருக்குறள் சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா, உனக்கு அவன் அநியாயம் செஞ்சுட்டானா, அவன் வந்து 1000 ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டானா, மறுபடியும் நீ வெளியே போய் இந்த ஒரு 2000 ரூபாய் வச்சுக்க அப்படின்னு கொடுத்து பாரு. இதுதான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை. உனக்கு அநியாயம் செய்தவனுக்கு நீ கைமாறு செய்ய நன்மை செய்வதுதான் அவனுக்கு நீ கொடுக்கிற தண்டனையாக இருக்கும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க, அவன் வாயில நீ சுடு சாம்பலை வைக்கிற மாதிரி என்று சொல்கிறார்கள் சொன்னார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீ இப்படி நடக்கிற காலம்லாம் இதே போல அவன் உறவை துண்டிக்கிறானா நீ போய் சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. அவனை வெறுக்கிறானா நீ அவனோட பாசமா இரு, அன்பா இரு. அப்படியே நீ காலமெல்லாம் இருந்தால் நீ எவ்வளவு காலம் இருக்கிறாயோ அத்தனை காலங்களும் உன்னோடு அல்லாஹ் ஒரு வானவரை பாதுகாப்பாக அனுப்புகிறார். இன்னொரு வானவர் இருப்பார். நீ இப்படி உறவை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழுகிற காலமெல்லாம் உன்னுடைய பாதுகாப்புக்காக இறைவன் ஒரு வானவரை உன் உடனே வைத்திருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற செய்தியை நம்ம உறவின் முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகாக நிறைய செய்தி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய உறவை பேருகிற செய்தி நிறைய திருமறை குர்ஆனில் சொல்கிற செய்தியை சொல்லலாம். ஆனால் நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் உறவை பேருகிறோம் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தவறான விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய வழிக்கு மாறு செய்கிற விஷயத்தில் நம்ம உறவை பேருகிறது நம்ம போகிறோம். அவன் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றான், விதத்த அடிப்படையில் கல்யாணம் பண்றான், ஊடு குடி போறான், வளைகாப்பு செய்யறான். இப்படி இன்னும் இஸ்லாத்தில் இல்லாத எத்தனையோ விஷயங்களை செய்யறோம். மார்க்கம் பேர்ல இதுக்கு போகலன்னு சொன்னா கோச்சுவாங்க. பொருள் அந்த கல்யாணத்துக்கு போகலைன்னா உறவு துண்டிச்சு போயிடுவோம். அந்த பாத்தியா ஓதி மௌலித் ஓதி பால் காய்ச்சி குடி போற வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க, விருந்துக்கு சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, விருந்துக்கு அழைத்தால் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்பெல்லாம் ஹதீஸ் உறவு பேருன்னு சொல்லியிருக்காங்க, போகலைன்னா உறவு துண்டிச்சிடும் என்று அப்பெல்லாம் இந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிற விஷயத்தில் நம்ம உறவை பேணுற மொழிய அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த விஷயத்தில் நீங்கள் உறவை பேண வேண்டும் என்று சொன்னார்களோ அதிலே நாம் பேணாமல். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்ற போது சொல்றான், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இந்த அகிலத்தை படைத்து இந்த அகிலத்தில் நீங்கள் வாழ்வதற்கான ஏராளமான அருள்கொடைகளை வாழி வழங்கியிருக்கிறேனே, அதற்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள். அடுத்து சொல்லிட்டு சொல்றான், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இந்த பிரம்மாண்டமான இந்த அகிலத்தை படைத்திருக்கிற இறைவன், உங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை வாழி வழங்கியிருக்கிற இறைவன், இதற்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியில சொல்றான், உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன் தெரியுமா, உன்னுடைய தாய் உன்னை 10 மாதம் சிரமத்தோடு சுமந்திருக்கிறார், பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டு சுமந்திருக்கிறார், 2 வருடங்கள் உனக்கு பால் கொடுத்திருக்கிறார். இத்தனை சிரமங்களுக்கும் நீ பரிகாரமாக அவளுக்கு நீ நன்றி செலுத்து சொல்லிட்டு அடுத்ததா இவ்வளவு நெருக்கத்தில் வச்சு அல்லாஹ்வுக்கு அடுத்த இடத்துல நெருக்கமாக வைத்த பெற்றோருக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பெற்றோர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் உங்களை வற்புறுத்தினால் அதற்கு நீங்கள் கட்டுப்படுத்தினார். நீங்கள் திருமறை குர்ஆனை படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு அடுத்த நெருக்கமான இடத்துல பெற்றோரை வைக்கிறான், தாயை வைக்கிறான். இவ்வளவு நெருக்கமாக வச்சுட்டானே என்பதற்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்லி உன் தாயோ உன் தந்தையோ உனக்கு சொன்னால் அதற்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது.
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதற்கு நம்ம கட்டுப்படுகிறோம். ஆனால் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்காக வழிகளை, உறவை பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிற போது அதை உருவுக்கு பின்னால் வீசிவிட்டு எத்தனையோ உறவுகளோடு பேசாமல் எத்தனையோ உறவுகளை துண்டித்து விட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கணும். இப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் செய்கிற நல்லறங்கள் அழிந்து போய்விடும். நல்லறங்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும். நாளை மறுமையில் நாம் நஷ்டவாளி ஆகிவிடுவோம். எனவே உறவை பேரக்கூடியவராக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் எந்த செய்தியை சொன்னானோ அதற்குள்ளாக கட்டுப்பட்டு உறவை பேண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு வழிகாட்டினார்களோ அதற்கு கட்டுப்பட்டு நாம் உறவை பேணக்கூடிய நன்மக்களாக இறைவன் ஆக்கியோடு காத்தியோடு உங்களுடைய சிறப்பாக எல்லாம் இந்த உறவை பேணுகிற விஷயத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு ஒரு செய்தி சொன்னாங்க. நான் 2 நாளுக்கு மேல் வச்சு சொன்னேன். என்ன சொன்னாங்க? ஒருவன் ஒரு கடலிலே வீழ்ந்துட்டான். அது ஏதோ ஒரு நீர்நிலையில் வீழ்ந்தவன் நீச்சல் தெரியாது. என்ன பண்ணுவாங்க? மூழ்க போறான். கடுமாறி தத்தளித்து மூழ்கிற நிலை. அந்த நேரத்துக்கு அவனுடைய மனம் இருக்குது. யாருமே இல்லை. ஒரு ஆள் கடலிலோ அல்லது ஆள் கிணத்திலோ ஏதோ ஒரு ஆழமாக இருக்கிற நீர்நிலையில் வீழ்ந்து மூழ்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவனுடைய நினைப்பு என்ன இருக்கும்? யாராவது வந்து காப்பாற்றி விட மாட்டார்களா? இந்த நேரத்தில் கடைசி நிமிடங்களில் கூட, உயிர் போகிற அந்த தருணத்தில் கூட யாரேனும் வந்து நம்மை காப்பாற்றி விட மாட்டார்களா என்று நினைப்பானே. அதுபோல் அந்த உதாரணத்தை அழகாக சொன்னார். அதுபோல மரணம் அடைந்து கபூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். கபூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மையத்தை நினைக்குமா? என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய உறவு, என்னுடைய நண்பர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா? இறைவா, என்னுடைய தாயை, என்னுடைய தந்தையை, என்னுடைய சகோதரனை, என்னுடைய நண்பனை, என்னுடைய தந்தையை நீ மன்னித்து விடுயா இறைவா என்று பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா? என்று எதிர்பார்க்கணும். அப்படி பிரார்த்தனை செய்து ஒரு நண்பன், ஒரு சகோதரன், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு உறவு பிரார்த்தனை செய்வதால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு அந்த மையத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னால், அது எப்படிப்பட்ட ஆறுதல் என்று சொன்னால், இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருப்பதை விட மிக சிறந்ததாக இருக்கும் அந்த மையத்திற்கு என்று சொல்லி கவிஞர் சொன்னார். ஒரு சின்ன பிரார்த்தனை. நமக்கு முன்னே எத்தனையோ பேர் மரணமடைந்திருப்பார்கள். நமது உறவுகள், நமது நண்பர்கள், நமது தாய், நமது தந்தை, எத்தனையோ பேர் மரணமடைந்திருப்பார்கள். நம்ம தொழுகிறோம். நம்முடைய பிரார்த்தனை, நமது தேவைகளை கேட்பதை தாண்டி அவர்களுக்காக, இறந்து போனவர்களுக்காக ஒரே ஒரு பிரார்த்தனை. இறைவா, அவர்கள் பாவங்களை மன்னித்து விடு, அவர் தவறுகளை அலட்சியப்படுத்தி விடு, அவர்கள் நன்மைகளை, அவர் கபரை விசாலமாக்கி வை, அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடாதா என்று நாம் பிரார்த்தனை செய்வது என்பது அந்த மையத்திற்கு எவ்வளவு பெரிய விஷயம் என்று சொன்னால், இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருப்பதை விட மிகப்பெரிய ஒரு பிரியமான விஷயமாக அந்த மையத்திற்கு மாறிவிடும். உயிரோடு இருக்கக்கூடிய நீங்கள் மரணித்தவர்களுக்கு செய்யக்கூடிய சன்மானம் இது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நமது உறவுகள், நமது நண்பர்கள், நமது தாய், நமது தந்தை, நமது பிள்ளை, நமது சகோதரன் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அந்த அளவில் நாம் அவர்களோடு உறவோடு வாழ்ந்து கொள்வோமா என்பதை நாம் சிந்தித்துக்கலாம். நாளைக்கு நான் மரணம் அடைஞ்சிட்டேனா என் சகோதரன் எனக்காக பிரார்த்தனை செய்வானா? என் பிள்ளை எனக்காக பிரார்த்தனை செய்யுமா? என் தாய், என் தந்தை எனக்காக பிரார்த்தனை செய்வார்களா? எனது உறவுகள் எனக்கு பிரார்த்தனை செய்வார்களா? அல்லது எனது நண்பர்கள் எனக்கு பிரார்த்தனை செய்வார்களா? அந்த அடிப்படையில் நான் அவர்களோடு வாழ்ந்திருக்கிறேனா என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் வாழவில்லை என்று சொன்னால் இனியேனும் இன்னைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்தாலும் சரி, 4 நாள் மறந்து போகிறோம். அதையும் தாண்டி
நாம் காலமெல்லாம் நம்மை நினைவு வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு நமது உறவு அவர்களோடு இருக்கிறது. காலமெல்லாம் நினைவு வைத்து அவர்கள் ஏதேனும் ஒரு நேரத்திலும் ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது ஒரு நாளில் ஒரு முறையும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையும் குறைந்தபட்சம் வருடத்துக்கு ஒரு முறையும் நம்ம நினைத்து நமக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய உறவாக நமது உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நமது இந்த ஜிம்மாவுடைய நாள் கழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உரையை நிறைவு செய்ய